வணக்கம், வெல்கம் டு ஸ்ரீதர் காவியப்பிரியா யூடியூப் சேனல். இப்போ தான் நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ராகி சேமியா கிண்ணதான் வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ராகி சேமியா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கோம் தண்ணியில். வாங்க அடுத்து இப்போ நம்ம வேக வைக்க போகிறோம். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ இட்லி பாத்திரத்தில் நம்ம அதை எடுத்து வச்சுக்கலாம் துணியை போட்டு. இப்போ பார்த்திங்கன்னா வச்சாச்சு ஓரளவுக்கு. ஏற்கனவே இட்லி பாத்திரத்தை தண்ணி ஏற்கனவே இங்கே கொதிச்சிக்கிட்டு இருக்கு. பார்த்திங்கன்னா அதையுமே வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ மூடி வச்சாச்சு, ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா திறந்தாச்சு. பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு சேமியா. இப்போ பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பில்லை இது 3மே நறுக்கி வச்சுருக்கேன். வேணுங்கிறவங்க கடலைப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா தாச்சி காய வச்சுருக்கு. இப்போ அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நேரம் காயட்டும். பார்த்திங்கன்னா இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் கடுகு உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம் இது 3மே சேர்த்து வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போடலாம், பெரிய வெங்காயம் இருந்தால் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம் அதை. இப்போ தேவையான சேமியாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. நம்ம ஏற்கனவே வேக வச்சு சேமியாவையுமே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு சேமியா. இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணும்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.